அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உண்மையான காதல் என்பது என்ன என்பது தெரியாமல் தான் இன்றைய காலகட்டத்தில் காதலிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு 6 மாதத்திலோ 1 வருடத்திலோ பிரிந்து போகின்ற எண்ணிக்கைகள் அதிகமாகி வருகிறது. எது உண்மையான காதல், எது கள்ளத்தனமான காதல், எது கண்ணியமான காதல் என்பதையெல்லாம் தெரியாமல் தான் கவர்ச்சியின் மூலமாக, உணர்ச்சிகள் பெருக்கத்தின் மூலமாக ஒரு ஆண் பெண் காதலிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரே வருடத்தில் பிரிந்து போவதுதான் காதல் என்று சொல்கிறார். இது காதல் அல்ல, இது போலியான காதல், இது ஏமாற்றுத்தனமான காதல். அப்ப காதல்னா என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால்தான் விலாவரியாக தெளிவாக உண்மையான காதல், புனிதமான காதல், பரிசுத்தமான காதல் எது என்பதை பற்றி மனவியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு உண்மையான புனிதமான காதல் என்பது இரு மனங்களின், இரு ஆன்மாக்களின் சங்கமமாகும், சேர்க்கையாகும், கலப்பு ஆகும். இரு மனங்களுடைய சேர்க்கை, இரு ஆன்மாக்களுடைய சேர்க்கை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இரு உடல் சேர்க்கை அல்ல, இரு மனங்கள் சேர்க்கை, 2 ஆன்மாக்கள் சேர்க்கை. 2 மனங்கள் சேர்ந்து எப்போது ஒரு மனமாக மாறுகிறதோ, இரு ஆன்மாக்கள் சேர்ந்து எப்போது ஒரு ஆன்மாவாக மாறுகிறதோ, அதுதான் ஒரு உண்மையான புனிதமான பரிசுத்தமான காதலாகும். இப்படிப்பட்ட காதல் உறவிற்கு 3 அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான காதலுக்கு 3 அம்சங்கள் இருக்க வேண்டும். அது என்ன? 1 அக்கறை, 2 நெருக்கம், 3 சேர்ந்திருத்தல். இந்த 3 அம்சங்களும் இருந்தால்தான் அது புனிதமான காதல், உண்மையான காதல். இந்த 3இல் 1ஓ 2ஓ குறைந்து போகுமேயானால், இல்லாது போகுமேயானால் அது காதல் அல்ல, அது போலி, முகமுடி அணிந்த காதல், களங்கமான காதல், கண்ணியமற்ற காதல், ஏமாற்று காதல். புரிந்து கொள்ளுங்கள். முதல் அம்சம் என்ன என்றால் அக்கறை. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீதோ, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீதோ அக்கறை ஏற்படும் போதுதான் அங்கே அன்பானது மலரச் செய்கிறது. இந்த அக்கறை எப்படி? தான் விரும்பும் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டாலே யாருடைய மனம் துடிதுடிக்கிறதோ, வேதனைப்படுகிறதோ, கவலைப்படுகிறதோ, அதுதான் அக்கறை. தாம் விரும்பும் ஒருவர் சாப்பிட்டாரோ, தூங்கினாரோ, உடல்நிலை நன்றாக இருக்கிறதோ, அவர் இப்போது எங்கே இருப்பார், என்ன செய்து கொண்டிருப்பார், எப்போது நாம் அவரை பார்க்க முடியும் என்று மனம்
அவரை பற்றியே சுற்றி சுற்றி சிந்தித்துக் கொண்டு, நினைத்துக் கொண்டு, கவலைப்பட்டுக் கொண்டு, வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்குமேயானால் அதுதான் உண்மையான அக்கறை. அந்த அக்கறை என்பது அன்பினுடைய, பரிசுத்தமான அன்பினுடைய வெளிப்பாடு. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் அக்கறையும் இருக்கும். இப்படி இல்லாமல் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா என்று வார்த்தையை உதட்டளவில் கூறிவிட்டு அவருடைய முகம் ஏன் வாடி கிடக்கிறது என்பதை கூட கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது உண்மையான காதல் அல்ல. அன்பும் அக்கறையும் மட்டும் போதாது, புரிந்து கொள்ளுதல் தேவை. புரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? ஒருவருடைய விழிகளின் அசைவில், உதடுகளின் புன்னகையில், முக பாவனையில், உடல் அசைவுகளில், உடல் தோற்றங்களில், நடை உடை பாவனைகளில் உள்ள உணர்வுகளை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அதுதான் புரிந்து கொள்ளுதல் என்று பெயர். ஒருவர் சோதனையின் போது, வேதனையின் போது, கவலையின் போது வருகின்ற கண்ணீரை யார் துடைத்து விடுகிறார்களோ, யார் அவர்களுடைய கரங்களை பற்றி ஆறுதல் கூறுகிறார்களோ, யார் அவர்களை கட்டி அணைத்து தலையில் வருடி விடுகிறார்களோ, யார் அவர்களுக்கு உண்மையாக முத்தம் எடுக்கிறார்களோ, யார் அவரை அரவணைத்து ஆதரவு தருகிறார்களோ, இதுதான் உண்மையான அக்கறையும் அன்பும் புரிதலும் ஆகும். இதெல்லாம் இன்றைய காதலில் இருக்கிறதா? இப்படி நடந்தால் அது போலியாக நடந்து கொள்ளக்கூடாது, உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் அவர் போலியாக நடக்கிறாரா, உண்மையாக நடக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதுதான் அக்கறை. இந்த அக்கறை இருந்தால் அன்பு தானாக பெருகெடுத்து வர ஆரம்பிக்கும். அன்பினுடைய முழுமையான வெளிப்பாடுதான் காதல். இரண்டாவது அம்சம் நெருக்கம். நெருக்கம் என்பது அறிமுகமான நேரத்தில் இருப்பதை விட பல மாதங்கள் பழகிய பிற்பாடு வருகின்ற நெருக்கத்திற்கும் வேறுபாடுகள் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த நெருக்கம் என்பது இருவருடைய மனமும் இருவருடைய உள்ளமும் இரண்டு சக்கரங்களாக இருந்து அவர்கள் வாழ்க்கை பயணத்தில் செல்லுவது எப்படி இருக்கும் என்றால், ஒரு இன்பமயமாக, ஒரு ஆனந்தமாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு சொர்க்கமாகவே இருக்கும். இருவரும் தண்டவாளத்தை போல இணைந்தே போக வேண்டும். யாரிடமும் ஏற்றக்குறைவுகள் இருக்கக்கூடாது. அந்த நெருக்கம் என்பது இரு மனங்களுடைய சங்கமமாக இருக்க வேண்டும். இரு உள்ளங்கள் கலப்பாக இருக்க வேண்டும். இரு மனங்களின் சங்கமத்திற்கு பின்னாடில்தான், அது முழுமை அடைந்த பின்புதான் இருவர் உடலுடைய சேர்க்கையானது இருக்க வேண்டும். இவையெல்லாம் இல்லாத காரணத்தினால்தான் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகி அது பூதகரமாக மாறி பிரிந்து போகின்ற நிலை ஏற்படுகிறது. உண்மையான காதலை புரிந்து கொள்ளாததால் தான் இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அப்போ மூன்றாவது அம்சம் சேர்ந்திருத்தல். சேர்ந்திருத்தல் என்பது நெருக்கத்தினுடைய எதிர்பார்ப்பு. நெருங்கிவிட்ட பிற்பாடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பார்கள்.
சேர்ந்திருத்தல் என்பது இரண்டு உடலுடைய சேர்க்கை அல்ல. இரண்டு மனங்கள் சேர்ந்து விட்டால் அந்த மனங்கள் சேர்ந்ததுதான் சேர்ந்திருத்தல். இதற்கு காலமோ இடைவெளியோ தூரமோ ஒரு பொருட்டல்ல. எங்கிருந்தாலும் அவர்கள் மனங்களால் சேர்க்கப்பட்டிருப்பார்கள். அப்போ இருவர் மனமும் சேர்ந்த பிற்பாடுதான் அங்கே உண்மையான தூய்மையான காதல் வரும். ஒரு மனதை ஒருவர் படிக்கின்ற, புரிந்து கொள்ளுகின்ற அந்த பக்குவம் எப்போது ஏற்படுகிறதோ, நான் நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். இந்த உறவாடல் என்பது இரு மனங்கள் எந்த நேரமும் உறவாடிக் கொண்டிருப்பதுதான். அப்படி உறவாடும் போது ஒரு மனதில் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை மற்றொருவர் தெரிந்து கொள்ள முடியும். அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்துவிடும். ஏனென்றால் இரண்டு மனமும் ஒரு மனம்தான். இந்த மூன்று அம்சங்களும் இருந்தால்தான் அது உண்மையான காதல், புனிதமான காதல், பரிசுத்தமான காதல். இது மூன்றும் உங்களிடம் இருக்கிறதா? கணவன் மனைவியாக இருந்தால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். காதலிப்பவர்களாக இருந்தால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் இனிமேலாவது வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். காதல் என்பது தெய்வீகமானது, இறைவனால் தரப்பட்ட ஒரு அற்புதமான அன்பளிப்பு. அந்த காதல் எந்த அளவிற்கு மேலும் மேலும் மெருகேற்றப்படுகிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.